ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஆன்மீக பதிவை பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். கோவிலில் இந்த இடங்களில் விழுந்து வணங்கினால் வேண்டுதல் நிறைவேறாது. அது என்னங்க? அது என்ன மாதிரி இடங்க? அதுதானே கேக்குறீங்க. இறைவனின் அருளை பெறுவதற்காகவும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காகவும் அனைவரும் கோவிலுக்கு செல்கிறோம். ஆனால் கோவிலுக்குள் தெரியாமல் நாம் செய்யும் சிறிய சிறு தவறுகளால் நாம் செலுத்தும் பக்தி, கடைபிடிக்கும் விரத முறைகள் இவை அனைத்தும் வீணாகி இறைவனின் அருளுக்கு பதிலாக பாவங்களை மேலும் சேர்க்கும் நிலைக்கு ஆளாகிறோம். கோவிலில் சில இடங்களில் கண்டிப்பாக விழுந்து வணங்கக்கூடாது என சாஸ்திர விதிகள் சொல்கின்றன. இந்த இடங்களில் விழுந்து வணங்குவதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கோவிலுக்கு சென்று வழிபட்ட பிறகு கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அனைவரும் விழுந்து வணங்குவது வழக்கம். ஆனால் சில இடங்களில் விழுந்து வணங்குவதால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போய்விடும் என்பதுடன் எவ்வளவு பக்தியுடன் வழிபட்டாலும் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற உண்மை நம்மில் பலருக்கும் தெரியாது. கோவில்கள் அனைத்துமே ஆகம சாஸ்திர விதிகளின்படி கட்டப்பட்டவையாகும். இவை நாம் நினைப்பது போல் வெறும் கட்டிட அமைப்பு கிடையாது. கோவில் வாஸ்து சாஸ்திர விதிகளின்படி இறைவனின் திருமேனியின் வடிவமாக கோவில்கள் அமைக்கப்படுகின்றன. அதாவது கோவிலின் கருவறை என்பது இறைவனின் தலையாக கருதப்படுகிறது. அர்த்த மண்டபம் என்பது இறைவனின் உடல் பகுதியாகும். கொடி மரம் என்பது இறைவனின் திருவடிக்கு இணையானதாகும். கருவறை முன்பு வணங்கக்கூடாது ஏன்? அதிசக்தி வாய்ந்த வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்ட தகடுகள், கற்கள், யந்திரங்கள் போன்றவைகளை கோவிலின் கருவறையில் பதிக்கப்பட்டிருக்கும். இவற்றில் இருந்து வெளிப்படும் அதிர்வலைகளை மனித உடல்களாலும் மனிதர்களின் மூளையாலும் தாங்கிக் கொள்ளும் திறன் கிடையாது. இதனால் தான் கருவறைக்கு எதிராக விழுந்து வணங்கக்கூடாது என்கிறார்கள். இந்த மந்திர சக்தியின் அதிர்வுகள் மனிதர்களின் மூளைகளையும் நரம்புகளையும் பாதிக்கக்கூடியதாகும். அதனால் கோவிலில் மூலஸ்தானத்திற்கு முன்பு விழுந்து வணங்கினால் அங்கிருப்பவர்கள் தடுப்பார்கள். அதே போல் கருவறைக்கு அடுத்து இருக்கும் அர்த்த மண்டபம் என்பது இறைவனின் மார்பு பகுதியாகும். இங்கு விழுந்து வணங்குவது இறைவனின் மீது மிதித்து அவரை அவமதிப்பதாக அர்த்தம். இதனால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதுடன் இறைவனின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும். இதன் காரணமாக அர்த்த மண்டபத்தில் விழுந்து வணங்கினால் எவ்வளவு பக்தியுடன் நாம் வணங்கினாலும் நமக்கு பாவங்கள் மட்டுமே வந்து சேரும். கோவிலில் விழுந்து வணங்க வேண்டிய இடம் எது? அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கலாம். இறைவனின் திருவடிகளாக கருதப்படும் கோவில் கொடி மரத்திற்கு முன்பாக விழுந்து வணங்குவதுதான் சரியான முறையாகும். மூலஸ்தானத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து வணங்கிய பிறகு கோவில் பிரகாரத்தை வலம் வந்துவிட்டு கொடி மரத்திற்கு முன்பு அமர்ந்து நம்முடைய வேண்டுதல்களையும் சொல்ல வேண்டும். கொடி மரத்திற்கு முன் அமர்ந்து மூலஸ்தானத்தில் நாம் தரிசித்த இறைவனின் திருவுருவத்தை மனதில் நினைத்து அவரிடம் மனம் விட்டு அமைதியாக பேச வேண்டும். அதன் பிறகு கொடி மரத்திற்கு முன்பு விழுந்து மரியாதை மற்றும் பக்தியுடன் விழுந்து வணங்கிவிட்டு வர வேண்டும். கொடி மரத்திற்கு முன்பு ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வணங்கி வழிபட்டால் மட்டுமே கோவிலுக்கு சென்ற முழு பலனும் இறைவனின் அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த உண்மை தெரியாததால் பலரும் தங்களுக்கு மனதிற்கு தோன்றும் இடங்களில் ஒரு சம்பிரதாய வழக்கமாக விழுந்து வணங்கிவிட்டு வருகிறார்கள். இதனால் தான் எவ்வளவுதான் கோவிலுக்கு சென்று வணங்கினாலும் நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் குறைவதற்கு பதிலாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும் போது நீங்களும் இந்த தவறை செய்யாமல் கொடி மரத்திற்கு முன்பு மட்டுமே விழுந்து வணங்கிவிட்டு இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ஆன்மீக பதிவை நீங்க பார்க்கணும் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷனா உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.